இல்லையா அம்மா இருக்கும்போது? அம்மா இருக்கும்போது ஒரே தீவிரவாதிகளோட அம்மா ஒரு தலைமையில வச்சிருந்தாங்க. எல்லாமே வடநாட்டுல சொல்ல முடியாது. அது கிடையாது. தீவிரவாத செயல்கள் நீங்க நடைபெற்று இருக்காங்கிறத வச்சுதான் தமிழகத்தை நீங்க தீவிரவாதம் சொல்ல முடியும். செயல்கள் வேற, தீவிரவாதிகளை கைது செய்வதுங்கிறது வேற. நீங்க நேர்மறையா நடக்கிற செயல்கள் எதிர்மறையா பாக்குறாங்க. காவல்துறைக்கு வயசான முதியவர்கள்லாம் போய் தம்பதியெல்லாம் போய் வீடு வீடா போய் பார்த்து நீங்க டிவியில பார்த்துருப்பீங்க எல்லாருமே. அட்ரஸ் கொடுங்க, எங்க ஊர் கூட சொல்லிட்டு போங்க, யாராவது தெரியாத வந்தா உள்ள விடாதீங்க, இன்ஸ்பெக்டர் நம்பரை கொடுத்து வந்துட்டாங்க. ஒரு வாரத்துல மட்டும் சென்னையில எத்தனை வழிப்பறி சம்பவம் கிடைச்சு உங்களுக்கே தெரியும். நடந்தாலும் புடிச்சிட்டு தானே சார் இருக்காங்க, கடமை செஞ்சுட்டு தானே இருக்காங்க. காவல்துறையா ஒர்க் பண்றாங்க. காவல்துறை சொல்றாங்க எங்களுக்கு நேரம் இல்லை, ஆட்கள் போதவில்லைன்னு சொல்றாங்க. பிரச்சனை காவல்துறை அரசியல்வாதிகளுக்கும் உயரதிகாரிகளுக்கும் பணிவிடை செய்தான மட்டும் சுதாரண மக்களுக்கான காவல்துறை இல்லை. உங்களுக்கு ஒரு விழா நடக்குதுன்னா நூற்றுக்கணக்கான பெண் போலீஸும் ஆண் போலீஸும் போய் காவலுக்கு நிற்கணும். அந்த பணி தான் அவங்கள குறை சொல்லவே முடியாது. உங்களை மாதிரி வாங்க ஒரு பெண் போலீஸ் போய் வீதியில ஒரு 24 மணி நேரத்தில் பார்த்தா பாவமா இருக்கு. ஒரு 1-2 அது பக்கம் போக முடியல. அந்த கிராமத்து எங்க ஊர் சேலம் மக்களா நீங்க பாத்தீங்களா? நீங்க அப்படியே சொல்லக்கூடாது. நீங்களும் ஒரு பெண்மணி, நீங்களும் மனதில் நினைக்கணும். அந்த பெண் போலீஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க நீங்களும் நினைக்கணும். சரி சரி ஏற்கனவே இப்பொழுது பிஜேபி சொல்வதன் மூலம் எங்களுடைய அரசியல் லாபம் அடையலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அரசியல் லாபத்திற்காகத்தான் அவர்கள் வார்த்தை என்பதை அவர்கள் வார்த்தையே காட்டி கொடுக்கும். எப்படி என்றால் மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லுகிற போது ஏதோ ஒரு